நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவிலே 6ஆம் இடத்து அதிபதி 12 ஸ்தானங்களில் இருந்தால் எவ்விதமான பலன்களை ஜாதகர்களுக்கு தருவார் என்பதை பற்றி பேசுகிறேன். 6ஆம் அதிபதி பொதுவாக மறைவுஸ்தான அதிபதி. அவர் காரகர் செவ்வாய். காரக இடத்திலேயே இருந்தால் தீய பலன்களை தருவார். அக்காரகர் செவ்வாய் வேறு ஏதாவது ஒரு கிரகத்தோடு இணைந்து 6இல் இருந்தால் நல்ல பலன்களை தருவார். 6ஆம் அதிபதி லக்கினத்திலே இருந்தால் தீய நடத்தைகள், நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்காது. அடுத்தவர் மீது பழி சுமத்துதல், அடுத்தவரை ஏமாற்றுதல், பேசுதல், இவ்வாறான நடவடிக்கைகளை 6ஆம் அதிபதி லக்கினத்திலே இருந்தால் கொடுப்பார். 2ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதி இருந்தால் சொத்து சுகம் கிடைக்கும், நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். ஆனால் மனைவியின் பேச்சுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலை ஜாதகருக்கு ஏற்படும். அடுத்து பொதுவாக அன்றாடம் ஏதாவது வருமானம் வந்து கொண்டே இருக்கும். 6ஆம் அதிபதி 3இலே இருந்தால் கடன் தொல்லை, அடுத்து உடல்நலக் குறைவு, கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன்ற வழக்குகளிலே சிக்குதல், அடுத்து இன்பம் இல்லாமை, நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாமை போன்றவற்றை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே இருந்தால் தாயாருக்கு கெடுதல் ஏற்படும். தாயார் மீது ஜாதகர் அன்பு செலுத்த மாட்டார். அடுத்து சொந்த வீடு இருக்காது. ஏழ்மையான நிலையில் ஏதாவது வாடகை வீட்டில் குடியிருக்க வேண்டிய நிலை ஜாதகருக்கு ஏற்படும். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும். பொதுவாக புத்தி கூர்மை கெடும், அறிவாற்றல் கெடும், நல்ல நடத்தைகள் இருக்காது, அடுத்தவர்கள் மதிக்க மாட்டார்கள், இனஜன பந்துக்களும் மதிக்க மாட்டார்கள். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிபதி 6இலே இருந்தால் ஆரம்பத்திலேயே நான் பேசிய பலன்கள் அப்படியே நடக்கும். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படாது, நல்ல மனைவியும் ஏற்பட மாட்டார். அடுத்து எந்த தொழிலும் செய்ய மாட்டார், சோம்பேறியாக வாழ்க்கையை நடத்தும் நிலை ஏற்படும். இவ்வாறு 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே இருந்தால் நடக்கக்கூடிய பலன்கள் மோசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே இருந்தால் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலையை பல ஜாதகர்களுக்கு கொடுப்பார். 6ஆம் அதிபதி 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திலே இருந்தால் அது மிகப்பெரிய கெடுபலன்களைத்தான் தரும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடம் இரண்டும் மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தான கிரகம் மறைவு ஸ்தானத்திலே இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் 6ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலே இருந்தால் 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்க வேண்டும். இல்லையேல் நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்காது, நல்ல வாழ்க்கை சுகம் இருக்காது. உடல் நோய், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு போன்ற வழக்குகள் ஏற்படும்.
அடுத்து 9ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதி இருந்தால் தந்தையாருக்கும் ஜாதகருக்கும் பகைமை உண்டாகும். தந்தையாரை குறிக்கக்கூடிய 9ஆம் இடம் பலம் பெற வேண்டுமானால் 9ஆம் இடத்து கிரகம் பலம் பெற வேண்டும், அல்லது 9ஆம் இடத்தை குரு பார்க்க வேண்டும். இல்லையேல் 6ஆம் அதிபதி 9லே இருந்தால் தந்தையாருடன் பகை, குடும்பத்தாருடன் பகை, நேசபாசம் இல்லாத ஒரு நிலை, உடல் நோய் போன்றவை ஏற்படும். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே இருந்தால் தொழில் ஸ்தானம் கெடும். எந்த தொழிலும் செய்யாத அடுத்தவரை நம்பி வாழக்கூடிய நிலை ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும். அன்றாட ஜீவனத்திற்கே அடுத்தவர்களுக்கு எடுபிடி வேலை செய்துதான் தனது ஜீவனத்தை நடத்த வேண்டிய நிலை ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும். 6ஆம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே இருந்தால் எவ்விதமான லாபமும் கிடையாது, எந்த விதமான வருமானமும் கிடையாது. பிறரை நம்பி வாழக்கூடிய நிலை, பிறருக்கு எடுபிடி வேலை செய்து அன்றாட ஜீவனத்தை நடத்தக்கூடிய நிலை ஏற்படும். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே இருந்தால் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், தூக்க கெடுதல், அடுத்து இயலாமை, நோய் நொடி, நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லாத நிலை போன்றவை ஏற்படும். எனது வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டு என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.